ஜீவன் சொல்றாரு. வசனத்தை குறித்த வயது வசனம் சொல்றது, வானம் பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது, இந்த உலகமே ஒழிந்து போகும், அவருடைய வசனம் என்னென்னைக்கு நிற்கும் சொல்ற. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லுகிறது. எந்த பாவம், நான் எதுவும் பாவம் செய்யலைங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க நீங்கள் பாவம் செய்யலை, நீங்கள் பிறக்கும்போது பாவியாக இருக்குங்க. ஏனென்றால் அந்த முதல் மனுஷன் ஆதாம் செய்த பாவம் கடவுளுக்கு அவன் பாவம், அவன் பாவியானதில்லை, அவனுக்கு பிறந்த எல்லாரும் பாவியாக தான் பிறக்கிறாங்க. என்னங்க அவன் பாவம் செய்யணும், நானும் எப்படி அவன் பாவம் செய்யணும் அந்த பாவத்தை நான் எதுக்கணுமா? இல்லை, அப்படி தான். ஏனென்றால் இப்போ ஒரு மாங்காய் மரம் இருக்குது, அந்த மாங்காய் மரத்தில் மாமரம் தான் வரும், மாங்காய் மரத்தில் வேற கனி எதிர்ப்பாங்க. அப்போது ஆதாம்ன்ற பாவி மனுஷன் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தா பாவியாக தான் பிறப்பாங்க. அவனுடைய வித்தில் எல்லா பிள்ளைகளும் பூமியில் வந்ததுனாலே எல்லாருமே பாவிகளாக தான் இருக்கிற. இதற்கு நீங்கள் வேத வசனத்தை, நம்மளோட வேத சத்தியங்கள், இந்த வேதத்தின்படி இப்படி தான் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான், இப்படி தான் படைப்பு உண்டாக இருக்குது. ஒரு மனிதன் எல்லாரும் வந்தாங்க, அவன் கெட்டு போனதுனாலே உலகமே கெட்டு போய் பாவத்திலிருந்து எல்லாருமே பாவம் செய்து பாவத்திற்கு உலகமே கெட்டு போயிருக்கிறது. இப்போ இந்த உலகத்தை ரட்சிக்க என்ன நீதி? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை, பாவத்துக்கான சம்பளம் மரணம், இது செலுத்தப்பட வேண்டும். இதை செலுத்த பாவமே இல்லாத ஒரு மனுஷனாக ரத்தம் சிந்தி மறிக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் பூமியில் இல்லாதனாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த பூமியிலே மனுஷனாய் குறித்த காலத்திலே அனுப்புகிறார். கன்னி மரியாதையில் பிறக்க வைத்து அவர் 33 வருஷம் பூமியில் வாழ்ந்து ஒரு பாவம் செய்தவராய் பரிசுத்த பிள்ளையார் பூமியில் வாழ்ந்து 33வது வருஷத்திலே அவர் தம்முடைய ஜீவனையை இந்த உலகத்துக்காக கொடுக்கிறார். தன் ரத்தத்தையே பாவத்துக்கு பரிகாரமாக சொல்கிறார். எல்லா பாவத்தையும் அவர் மீது பிதா வைக்கிறார். பிதாவுடைய பார்வை, பிதாவுடைய நீதி என்ன? இந்த உலகம் ஆதாம் முதல் பூமியிலே வாழ்கிற கடைசி மனுஷன், பூமியில் பிறக்கிற எல்லா மனுஷனுடைய எல்லா பாவங்களும், அவன் பிறந்தபோது பூமியில் இருக்கிற எல்லா பாவம், ஒட்டுமொத்த பாவமே இயேசு கிறிஸ்து மீது வைக்கப்பட்டு பாவத்தினால் உண்டான தீமைகள், மரணம் எல்லாமே அவர் மீது வைக்கப்பட்டு அதற்கான தண்டனை, அதற்கான நியாயத்துக்கு, அதற்கான